Hello friends, welcome back to mistakesmakesme. This is Sathish. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றதையும் பைத்தான் கமெண்ட் அப்படின்றத என்ன அப்படின்ற ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல சொல்றது தான், நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பைத்தான் வீடியோஸா இருந்தாலும் சரி, இல்ல அதர் வீடியோஸா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? சூப்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல உங்களுடைய பைத்தான் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பைத்தான் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? பைத்தான் வேரியபிள்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்பேஸ் விட்டுட்டு ஏ ஈக்குவல் டு இது வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு ஒரு 10ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ பிரிண்ட் பண்ண சொல்றேன். இந்த இடத்துல வேரியபிள்ஸ்னா எதுன்னு சொல்றேன்னா ஏ பி அதுதான் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ தான் 6, பியோட வேல்யூ தான் 6. அதாவது ஏ வேரியபிளோட வேல்யூ 6, பி வேரியபிளோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ண சொல்றோம். இந்த இடத்துல நம்ம கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்றப்ப கொட்டேஷன் மார்க் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பிரிண்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏ, நமக்கு ஏ ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா ஏ வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஒன்லி ஏ ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ்டு பிராக்கெட்ல கொடுத்துடணும். அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஏவோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பியோட வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பியோட வேரியபிளோட வேல்யூவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? சூப்பர். இது வந்து நம்ம இன்னொரு விஷயமா இன்னொரு மெத்தட்லயும் பார்க்கலாம். அதாவது இப்போ ஏக்கு வந்து நான் வந்து சப்போஸ் ஒரு 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பிக்கு வந்து நான் வந்து ஒரு 15ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சி ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கிட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஸ்பேஸ் விட்டு ஏ பிளஸ் பி. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்பேஸ் பார்ல எதுக்கு வருது அப்படின்னா ஸ்பேஸ் பார்லாம் விட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். ஆன்சர் கரெக்டா கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. இப்போ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். என்னத்த? சியை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. 25 ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஆட் பண்ணி 25ன்னு சொல்லிட்டு நம்ம சி மட்டும் கேட்டதுனால சியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ பைத்தான்ல நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் கமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? பைத்தான் கமெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக, அதாவது பைத்தான் டெவலப்பருடைய கன்வீனியன்ட்டுக்காக கொடுத்துருக்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் தான். ஓகேவா? பைத்தான் கமெண்ட் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து வர்றது ஃபுல்லாமே அதை வந்து ஹைட் பண்ணிடும். ஓகேவா? பைத்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஒன்லி ஃபார் கன்வீனியன்ட் அண்ட் ஒன்லி ஃபார் ரீடபிலிட்டி. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ப்ரோக்ராம்லாம் பண்ணாது. அது ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ணும். ஸோ இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் ஃபார் மை கன்வீனியன்ட். இது வந்து என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்படி நீங்க இந்த திஸ் இஸ் ஃபார் மை கன்வீனியன்ட் பதிலா நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ, இல்ல உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா ஒரு ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சா எப்படி நோட் பண்ணி வைப்போமோ, அதுக்காக தான் இந்த பைத்தான் கமாண்ட்ன்றது யூஸ் ஆகும். இப்போ வழக்கம் போல அடுத்து நம்ம எதையாச்சும் பிரிண்ட் பண்ண சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். எதுனாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப என்டர் குடுப்போம். திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் பென். அந்த ஹேஷ்டேக் அப்படின்ற லைனையே ஃபுல்லாமே வந்து பார்த்தோம்னா ரெண்டர் பண்ணிரும். அதாவது பைத்தான் வந்து ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ணுமே தவிர, அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கோடிங் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் பைத்தான் வேரியபிள்ன்றது. நீங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல இப்ப நம்ம ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து புதுசா நியூவா ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும் தான் பைத்தான லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன் அப்டின்னா, நீங்க ஒரு 3, 4 எக்ஸாம்பிள் போட்டு ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த கிளாஸ வந்து நீங்க கன்டின்யூ பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, ரொம்பவே ஈஸியாவும், ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் உங்களுக்கு போகும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து நான் திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் பென் அப்டின்னு குடுத்துருக்கேன்னா, நீங்க வந்து வேற எக்ஸாம்பிள் போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேரியபிள் வந்து ஏ, பி அப்படின்னு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ், ஒய், இசட் எதுனாலும் வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா பைத்தான் வேரியபிள்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அண்ட் தென் பைத்தான் கமெண்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். வேரியபிள்ன்றது இந்த ஏ, பி அப்படின்றது தான். அதோட வேல்யூ பார்த்தோம்னா 6, 10 அப்படின்றது தான். உங்களுக்கு வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். அதே சமயம் பைத்தான் கமெண்ட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா
ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு இதில தான் பைத்தான் கமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஹேஷ்டேக்ன்ற லைனே வந்து பைத்தான் வந்து ஒன்லி ஃபார் ரீடபிலிட்டி. அது வந்து ரீட் பண்ணுமே தவிர, அத வந்து கோடிங் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வர்றது மட்டும் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் சரி, இல்ல என்ன ஏதாவது உங்களுக்கு வரல, ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா, தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பாய்.